கூலி படம் பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா மோனிகான்னு ஒரு சாங்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அது எந்த அளவில் ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நெறைய பேர் ஒட்டுமொத்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டான்சிங் ப்ராக்டிக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க பூஜா ஹெக்டே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த கூலி படம் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கூலி படத்துலேருந்து மோனிகா ஒரு சாங்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே அவங்களுடைய டான்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. அதே மாரி ஒரு ட்ரெஸ் கோட பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு நெறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ரீல்ஸா பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சோஷியல் மீடியா பக்கம் போனாலே பார்த்தீங்கன்னா, ஒரே இந்த மோனிகா பாடல் தான் ரீல்ஸ் தான் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். சரி, நீங்க மோனிகா பாடலை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கூலி இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ். இவங்க பார்த்தீங்கன்னா 1000 கோடி இந்த படம் கன்ஃபார்மாக அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அடிக்குதா இல்லைன்னு நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஆகஸ்ட் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்திருக்க போகுது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ் என்ட்ரி ரஜினிகாந்த், அப்புறம் நாகார்ஜுன், ஸோ அமீர் கான், இந்த மாதிரி லெஜெண்டரி சினிமா ஆக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்ட்ரியை ரோல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த ஒரு மோனிகா படத்தோட டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டி பாய். அவங்க எந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வேற லெவலில் இருக்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோனிகா பாடலை நீங்கள் கொண்டாடுறதுக்கு எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பாட்டு முக்கியமாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணம் இருந்த செபியன் சார்ஜ் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பூஜா ஹெக்டே இவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு பாட்டை பொறுத்தவரைக்கும் செபியன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ தான் அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த படத்தில் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரே சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் அதிரடி இருந்தால் இன்னொரு பக்கத்தில் சரவரி பூஜா ஹெக்டேன்னா சாதாரணமாங்களா? அதுதான் இல்லை, சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இந்த பாட்டை வேறு லெவல் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்கள கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எந்த அளவில் ஸ்டைலிங் வருதோ அந்த அளவில் பார்த்தா டான்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருதுன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தா சாண்டி மாஸ்டர் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாங்கன்னா அனிருத்தா தான் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டாராக என்னென்ன அவங்க என்ன பாராட்டுதுன்னு சொல்லவே முடியல. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. நான் ஒரு ராக் ஸ்டாருன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. ஏன்னா அவங்களுடைய மியூசிக் திறமை பார்த்தீங்கன்னா வேற லெவல் எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு அவங்கள. இந்த ஒரு பாட்டில் ஒருத்தவங்க சைலண்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, கிரீஷ் கங்காதரன். இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் காட்சிகள் பார்த்தீங்கன்னா மோனிகாவுக்கு இவ்வளோ நட்சத்திர அனுபவமாக மாறி இருக்காதுன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ மோனிகாவோட அந்த ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன். ஸோ இவங்க தான் எடிட்டர் விழுகுது. ஸோ அந்த மாதிரி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் இந்த ஒரு பாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு, ஸோ அவங்க டான்ஸ் ஆட சொல்ல பூஜா ஹெக்டே அவங்க டான்ஸ் ஆட சொல்ல பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்குன்னு பார்த்து சொல்லியிருப்பாங்க. வெயில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க.